சர்வசக்திக்கு என் வணக்கம். காரர் ஜோதிடம், திருஞான சம ஜோதிடர். வார்த்தை அடிப்படையில், சாண அடிப்படை, நட்சத்திர அடிப்படையில் ஜாதக பலன் சொல்லிக்கொண்டு வருகின்றேன். திரு என்றால் செல்வம். திருவுக்கு 2 எழுத்துக்கள். அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணிடம் 8, 5. அது கூட்டினாக்க 13. அதனுடைய விதி என்பது 4. திரு என்பது 4ஆம் எழுத்து பலனாக வருகின்றது. திரு என்றால் செல்வம். திரு என்றால் அழகு. திருக்கு எத்தனையோ உதாரணங்கள், கதைகள் சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் திரு என்றால் செல்வம். அடுத்ததாக மங்கை. மங்கைக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய 1, 8, 5. இதெல்லாம் கூட்டாக 14. அதோடைய விதி என்பது 5. மங்கை என்றால் புதல்வி, பெண்ணை குறிக்கிறது. மங்கை என்றால் புதல்வி. சதுர். அடுத்த சதுருக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணில் 3, 9, 9 இதெல்லாம் கூட்டாக்க 21. அதோடைய விதி என்பது 3. சதுர் என்ற திறமையை குறிக்கிறது. அந்த சதுருக்கு 3ஆம் இடம். விரதமை, துவிதிகை, திருதிகை, சதுர்த்தி. அப்போ சதுர்த்தி 4ஆம் இடத்துக்கு போகுது. ஆனால் துவிதிகை, திருதிகை, சதுர்த்தி. துவிதிகிலிருந்து என்ன? துவிதிகை, திருதிகை, சதுர்த்தி. அந்த துவிதிகிலிருந்து என்ன விட்டால் 3ஆம் இடம். அப்போ சதுர்த்தி என்பது 4ஆம் இடத்தை ஜாதக பலன் திதிப்பெறால் சொல்லப்பட்டு வருகிறது. திதி என்றால் இறந்ததுக்கு தான் சொல்லப்படுகிறது. நட்சத்திரம் என்பது பிறப்பை குறிக்கும். ஆனாலும் யாருமே திதியை கொண்டாடக்கூடாது, திதியும் நினைக்கக்கூடாது. அது இறந்தவர்களுக்கு தான் அது. ஆனால் நட்சத்திரம் என்பது நினைத்தால் அது பிறந்தவர்களுக்கு அது எடுத்துக்காட்டக்கூடாது. அப்போ நட்சத்திரத்துக்கு செய்தால் பலன் உண்டு, திதிக்கு செய்தால் பலன் இல்லை. அது இறந்தவர்களுக்கு தான். திதி என்பது இறந்த சொல். அப்போ திதி சதுர்த்தி என்று, சதுர் என்ற ஒரு சொல்லுக்கு திறமை என்று பெயர். அதனால் சதுர் என்ற ஒரு வார்த்தைக்கு விதி எண் 3. அடுத்ததாக புந்திக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிடம் 2, 5, 8 எல்லாம் கூட்டாக 15. அதோடைய விதி என்பது 6. புந்திக்கு 6ஆம் இடம். புந்தி என்ற அறிவு. புந்தியை வைத்து போற்றுகின்றேன் என்று சொல்ல ஒரு பாடல் இருக்குது. கடைசி இது. அதாவது அதனால் புந்தி என்ற அறிவு என்பது 6ஆம் இடம். அப்போ புந்தி என்று சொல்லுக்கு 6ஆம் இடம், 6 அறிவில் காட்டப்பட்டு வருகிறது. அப்போ புந்தி அறிவு. அப்போ புந்திக்கு விதி எண் 6. அடுத்ததாக ஐவருக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய 5, 5, 9 இதெல்லாம் கூட்டாக 19. அதோடைய விதி என்பது 1. அப்போ ஐவர் என்ற ஐம்புலன்களை குறிக்கிறது. கண், மூக்கு, காது, வாயு இதெல்லாம் குறிக்கிறது. ஆனால் ஐவர் என்றால் ஐம்புலன்களை குறிக்கிறது. கோ என்ற அரசன். ஆனால் கோ ஒரே எழுத்து. கோ விதியின் 6. கோ என்ற அரசன். அடுத்ததாக துறைக்கு 2 எழுத்துக்கள். அந்த 2 எழுத்துக்குரிய எண்கிறது 9, 3 எல்லாம் கூட்டாக 12. அதோடைய விதி என்பது 3. இப்போ துறை என்று சொல்லக்கூடியதுக்கு விதியின் 3. துறை என்றால் கடற்கரையை குறிக்கும். அது துறைமுகத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது துறை தான். அது எந்த துறை குறிக்கிறதோ அதுதான். ஆனால் துறை என்பது விதியின் 3. அதனால் ஜாதகம் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையில், நட்சத்திர அடிப்படையில் அமைந்தது தான் தமிழின் ஜோதிடம். ஆனால் தமிழின் ஜோதிடத்தை நான் வெளிக்கொண்டு வர முயற்சி எடுத்து இருக்கின்றேன். ஆனால் என்னால் எழுதி வெளியிட முடிய காரணத்தினால இந்த ஃபேஸ்புக் வீடியோக்களும் யூடியூப் மூலமாக சொல்லி கொண்டு வருகின்றேன். ஆனால் இதற்குரிய ஆட்கள் சந்திரனோ அசுரையோ எடுத்து வைத்துக்கொண்டு இதை நினைப்பதற்கு இல்லை. சூரியனோ செவ்வாயோ இதை எடுத்து வைத்துக்கொண்டு பேசுவதற்கு இடம் இல்லை. ஆனால் நான் பாட்டி ஃபேஸ்புக்கில் வீடியோ காலமாக சொல்லி கொண்டு வருகின்றேன். அனைத்து நபர்களும், அனைத்து பெரியோர் சிறியோர்களும், படித்தவர் படிக்காதவர்கள், கேட்கக்கூடியவர் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் காளான். அடுத்ததாக காளானுக்கு காலனுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்களிடம் 8, 5, 6 இதெல்லாம் கூட்டாக 19. அதோடைய விதி என்பது 1. அப்போ காலன் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 1. குடை. அடுத்ததாக குடைக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்களிடம் 3, 9 இதெல்லாம் கூட்டாக 12. அதோடைய விதி என்பது 3. அப்போ குடை என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 3. 3ஆவது பழங்கால் குடை. வெயிலையும் தாங்கும், மழையும் தாங்கும். ஆனாலும் அந்த மணக்கோட்டைக்கு 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய எண்ணிடம் 1, 9, 7, 6, 2, 9 எல்லாம் கூட்டாக 34. அதோடைய விதி என்பது 7. அப்போ மணக்கோட்டை
மனக்கோட்டை, அதாவது மனசில் அதிகம் நினச்சிக்கிட்டு நம்ம அப்படி வந்தாலும் அப்படி வந்துடலாம் அப்படிலாம் நினைக்கிறது தான் மனக்கோட்டை. மனக்கோட்டையோட விதியும் 7. அப்படியே மனக்கோட்டையை செஞ்சுக்கிட்டே பண்ணிக்கிட்டே போக வேண்டியதான் சில பேர். ஆனால் அந்த வார்த்தையை கடவுள் ஏற்றுக்கொண்டு அந்த மனக்கோட்டையை உனக்கு நிஜக்கோட்டையாக ஆக்கணும் அப்படின்னா அது கடவுள் கையில் தான் இருக்குது. வார்த்தை அடிப்படையில், சாணத்திய அடிப்படையில், கிரக அடிப்படை, நட்சத்திர அடிப்படையிலே அது அமைந்துள்ளது. நட்சத்திரங்களும் கிரகங்களும் உனக்கு அந்த மனக்கோட்டையை நிவர்த்தி செய்யணும். அதுதான் மனக்கோட்டை. மனக்கோட்டையோட விதியின் 7. 7ஆம் இடம் தான் பலன். மனக்கோட்டையை தீர்த்து வைக்கிறது அந்த 7ஆம் இடம் தான். அப்போது அசைந்து 2 வார்த்தையை நான் எழுதி வச்சுருக்கேன். அசைந்து 4 4 8 எழுத்துக்கள். அந்த 8 எழுத்துக்குரிய எண்களிடம் 1 7 5 9 1 7 5 9 எல்லாம் கூட்டாக 50. அதோடைய விதி என்பது 5. அப்போ அசைந்து அப்படின்னு அசைந்து ஏன்னா அசைந்து போகிற அப்படின்னு கேட்குறேன். அது 2 வார்த்தையாக தான் வருது அது. ஆனாலும் அதோடைய விதி என்பது 5. 5ஆம் இடம் அசைந்து வரக்கூடியது. ஆனாலும் தங்க பதக்கத்துக்கு 8 எழுத்து. அந்த 8 எழுத்துக்குரிய எண்களிடம் 7 8 1 9 7 7 1 7 எல்லாம் கூட்டாக 50. அதோடைய விதி என்பது 5. தங்கப்பதக்கத்துடைய விதியின் 5. 5ஆம் இடம் தங்கப்பதக்கம், அறிவு, புத்தி என்ற ஒரு இடத்திலே, விதிமதி என்ற இடத்திலே தங்கப்பதக்கம் அமைந்துள்ளது. தலைப்பில் தங்கப்பதக்கம் படமே இருக்குது. அடுத்தது வெள்ளிப்பதக்கம். வெள்ளிப்பதக்கம் 8 எழுத்து. 5 5 3 8 எழுத்து. அந்த 8 எழுத்துக்குரிய எண்களிடம் 8 4 8 9 7 1 1 7 7 எல்லாம் கூட்டா 45. அதோடைய விதி என்பது 9. அப்போ வெள்ளி பதக்கம் விதியின் 9ஆம் இடம். வெள்ளி பதக்கம்லாம் வென்றவர்களுக்கு வெள்ளி பதக்கம். சளி பிடிச்சிக்கிட்டீங்க, அதனால் தும்மல் வருது. அதனால் வெள்ளி பதக்கத்துக்கு விதியின் 9ஆம் இடம். அப்போ அது குருவோடைய வீடு. அதனால தான் வென்றவர்களுக்கு வெள்ளி பதக்கம் கொடுக்கலாம், தங்க பதக்கம் கொடுக்கலாம். அதான். ஆனால் அடுத்தது அந்த விருது என்ற சொல்லுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்களிடம் 6 5 9 அதெல்லாம் கூட்டாக்கா 20. அதோடைய விதி என்பது 2. 2ஆம் இடம் விருது வருகிறது. விருது என்று சொல்லும். விருது என்பது கொடுப்பது 2ஆம் இடம் தான். அந்த வார்த்தையும் அந்த 2ஆம் இடம் சேர்ந்தாதான் கடவுள் கைக்கூடி வருவார். அதனால் விருது என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 2. அடுத்ததாக உண்டியல். உண்டியலுக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்குரிய எண்களிடம் 3 3 6 2 1 எல்லாம் கூட்டாக 15. அதோட கிரகத்தால் கழிச்சிட்டாக்க மீதி 6. அப்போ உண்டியில் 6ஆம் இடம். அப்போ உண்டியில் 6ஆம் இடம். நடுவில் ஒரு பொத்தல் இருக்கிறது பேர் தான் உண்டியல். அதனால் அந்த பொத்தலுக்கு உண்டியல் போடுறோம், காசை போடுறோம், தங்கத்தை போடுறோம், பொருளை கூட போடுறோம், சீட்டு எழுதி போடுறோம், எல்லாமே உண்டியலில். அதை பார்த்துக்கிட்டு இருந்தால் அந்த காரியத்தை நிறைவேற்றி தருவது தான் அந்த உண்டியல் தான். சாமி கூட இல்லை, அந்த உண்டியலுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அந்த உண்டியில் அந்த தெய்வமாக விளங்குகிறது. அடுத்ததாக வெற்றி விழாவுக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணில் 8 5 9 6 4 இதெல்லாம் கூட்டாக 32. அதோடைய விதி என்பது 5. அப்போ வெற்றி விழா கொண்டாடுவது 5ஆவது விதி என்ன தான். வெற்றி விழா மனிதனை நல்ல நிலைக்கு கொண்டு போய் நல்லா உயர்த்து வைத்து செய்வது 5ஆவது விதி எண். அப்போ 5ஆவது விதி எண் உங்களை வெற்றி விழா கொண்டாட வைக்கிறது 5ஆம் இடம் தான். அடுத்ததாவது சிரிப்புக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணி 4 4 6 2 எல்லாம் கூட்டாக 16. அதோட விதி என்பது 7. சிரிப்பு 7ஆம் இடம். ஆனால் அடுத்த கோபத்துக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணில் தான் 6 9 7 அதெல்லாம் கூட்டாக 22. அதோட விதி என்பது 4. அப்போ கோபத்துக்கு 4ஆம் இடம். அது சுகஸ்தானத்தில் வருகிறது 4ஆம் இடம். கட்டிடக்கலையில் ஜோதிட பிரகாரம் 4ஆம் இடம் கட்டடக்காரகம் என்று சொல்லுத்தாம் ஆதிர்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல கோபம் வருது. அப்போ கோபம் 4ஆம் இடத்தை வர்றது சகஜம்னா அதை வந்துவிட்டு போகக்கூடியது. அதனால் கோபம் 4ஆம் இடம். பேச்சு அடுத்ததாக பேச்சுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணில் 1 9 5 எல்லாம் கூட்டாக 15. அதோடைய விதி என்பது 6. பேச்சுக்கு 6ஆம் இடம். பேசி கொண்டு இருக்குது பேச்சு. அந்த விரைய ஸ்தானத்தில் பேச்சு வருது. ஏன்னா அந்த 6ஆம் இடம் தான் சிந்திக்கிறது, இது உண்மை இது பொய் அப்படின்னு. அதனால தான் விரைய ஸ்தானம் வருகிறது. எந்த வார்த்தை நீக்கணும் எந்த வார்த்தையை சேர்க்கணும் என்பது 6ஆவது விதி எனக்கு தான் தெரியும். அதனால் அடுத்தது சமையலுக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணி தான் 3 5 2 1 எல்லாம் கூட்டாக 11. அதோடைய விதி என்பது 1 2. சமையலுக்கு 2ஆம் இடம். லக்கணம் குடும்பத்தில் என்ன செய்ய சமையல் தான். ஆனால் அதோடைய விதி என்பது 2. குடும்ப ஸ்தானத்துக்கு சமையல் கரெக்டாகவே வருது. அடுத்தது வளையலுக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணி 5 2 3 1 இதெல்லாம் கூட்டாக 10. 7 7 7 10.
வளையலுக்கு வந்து 10 வருது டோட்டல். அது ஏதோ ஒன்று மிஸ் ஆகிடுச்சு நம்பரு. அதனால் வந்து வளையலுக்கு வந்து 4 எழுத்து. அதோடைய விதி என்பது 1. அடுத்த பட்டம். பட்டத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிக்கை 9, 2, 5, 7 எல்லாம் கூட்டா 23. அதோடைய விதி என்பது 7. பட்டம் 5ஆம் இடம். அப்போது வந்து 5ஆம் இடம் பாருங்கள், பட்டமே வருது. பட்டம் சூட்டக்கூடிய அதான் வெற்றி விழா கொண்டாடுறது. அதான் பட்டம் கொடுக்குறது 5வது வினா. பட்டம் வார்த்தையும் அந்த விதி எண்ணும் சேர்ந்து தான் பட்டம் கொடுக்கப்பட்டு வருகிறது. அடுத்ததாக முனைவர். முனைவருக்கு 4 எழுத்து. முனைவர் என்றால் என்ன? முனைவர் தான் அறிஞர்கள், புலவர்கள், இவங்களாம் முனைவர். முனைவருக்கு வந்து 3 எழுத்து, 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 3, 4, 5, 1 எல்லாம் கூட்ட 21. அது விதி என்பது 3. அப்போ வந்து முனைவருக்கு வந்து 4ஆம் இடம். 3ஆம் இடம் வருகிறது. முனைவருக்கு வந்து 3ஆம் இடம். அப்போ வந்து புலவர் என்ற வார்த்தைக்கு விதியின் முனைவர் என்ற வார்த்தைக்கு விதியின் 3. முனைவர் என்ற புலவர் தான். அடுத்ததாக நேர்கோடு. நேர்கோடுக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிக்கை 9, 9, 6, 7 எல்லாம் கூட்டாக 31. அதோடைய விதி என்பது 4. அப்போ வந்து நேர்கோட்டுக்கு வந்து விதியின் 4. அடுக்குக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிக்கை 1, 7, 7, 3 எல்லாம் கூட்டாக 18. அதோடைய விதி என்பது 9. அப்போ அடுக்கு 9 விதமான அடுக்கு. கிரகங்கள் ஒரு அடுக்கு போல் இருக்குது இல்லையா, அதுக்கு தான் சொல்கிறேன் 9. அடுக்கு என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 9. அடுத்ததாக சந்திப்பு. சந்திப்புக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிடம் 3, 5, 8, 6, 2 எல்லாம் கூட 24. அதோடைய விதி என்பது 6. சந்திப்பு என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 6. சந்திக்கிறது அதான் 6ஆம் இடம். சந்தித்துட்டு போகிறது தான் அதான் 6ஆம் இடம். வெப்பம். வெப்பத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிடம் 8, 6, 9, 7 எல்லாம் கூட்டாக்க 30. அதோடைய விதி என்பது 3. அப்போ வெப்பம் வந்து 3ஆம் இடம். அதனால் வந்து ஒவ்வொரு வார்த்தை அடிப்படை தான் இது வந்து இந்த தமிழ் ஜோதிடம் வார்த்தை அடிப்படையும் சாணத்து அடிப்படையும் கிரக அடிப்படையில் நட்சத்திர அடிப்படையும் அமைந்துள்ளது. இதுபோல் எந்த மனுஷனும் இதுவரை எடுத்ததில்லை. இதை நான் தான் எடுத்து பேசி கொண்டு இருக்கேன். ஆனால் இது மிகப்பெரிய ஆட்கள், மிகப்பெரிய ஆளுங்க வந்து எடுத்திருந்தாங்க. இந்நேரம் பெரிய அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு விருதுகள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நான் அதை எதிர்பார்க்கல. இருந்தால் வந்தாலும் ஏற்றுக்கொள்வேன், வரலன்னா அதை பற்றி கவலை இல்லை. இந்த யூடியூப் சேனல் மூலமாக நான் பேசும்போது போட்டு கொண்டு வருகிறது. ஆனால் இதுக்குரிய ஆட்கள் இருந்து எடுத்து, அதாவது அசரீர் என்பதுதான் நிலவு, நிலவு என்பது அசரீர். அந்த அசரீர் தான் பராசக்தி, அசரீர் தான் சக்தி, அசரீர் தான் சர்வசக்தி. ஆனால் அந்த அம்மா வந்து சர்வசக்தியோட அம்மா வந்து இதை எடுத்து வச்சுக்கிட்டு ஆடி பேசினாதான் இது வந்து விளக்கத்துக்கு வரும். நானும் வெளி உலகத்துக்கு தெரிய முடியும். என்பதை நான் சர்வசக்தி மீது நான் பாரத்தை போட்டுள்ளேன். ஆனால் அந்த அம்மா தான் சர்வசக்தி. சர்வசக்தி நிலவு, சர்வசக்தி அசரீரி என்னொரு வார்த்தை எல்லாமே அந்த நிலவுக்கு சேர்ந்தது. அவங்க வந்து அதோட உருவமாக பெண் உருவமாக வருவார்கள். சர்வசக்தி சக்தி என்றால் பெண் உருவமாக அவங்க எடுத்து என் எண்கிணத்தை எடுத்து அவங்க வந்து ஆட வேண்டாம். அப்படி ஆடினா தான் என் எண்கிணத்தை வந்து பிரகாசிக்கும், மக்கள் மத்தியில் பேசப்படுவார்கள். அரசாங்கம் பெரிய பெரிய விஐபிலாம் அப்போ தான் பேசுவாங்க. அந்த சர்வசக்தி மேலே நான் வார்த்தை விட்டு செய்கின்றேன். ஆனால் வார்த்தை அடிப்படை ஜாதக பலன் என்பது நட்சத்திர அடிப்படையும் கிரகத்து அடிப்படை சாணத்து அடிப்படையிலும் இது அமைந்துள்ளது. ஆனால் இது போல் யாருமே எடுத்து பேசுனது இல்லை. இதே ஜோதிடி சொல்லி விடுற அது வந்து தப்பு கிடையாது. அது ஆண்டு எழுதி சாணத்து அடிப்படையிலே வார்த்தைகள் நடந்து கொண்டு இருக்குது. அதனால் வந்து இது ஒரு எல்லா வார்த்தைகளுக்குமே ஜாதக பலன் இந்த தமிழ் ஜோதிடம் சொல்லப்பட்டு வருகிறது என்பதை தெளிவுடன் நான் சொல்லிக் கொடுக்கிறேன். கார ஜோதிடம் திருஞான ஜோதிடர். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம்.